கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 59ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு மிருகங்களின் இரத்தத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கை. அன்பானவர்களே, இன்று நாம் நியாயப்பிரமாண உடன்படிக்கை எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து தியானிக்கப் போகிறோம். சீனாய் மலையடிவாரத்தில் மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி பலியிடப்பட்ட விலங்குகளின் இரத்தத்தை எடுத்து மக்கள் மீதும் உடன்படிக்கை புஸ்தகத்தின் மீதும் தெளித்து, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று கூறினார். இந்த சம்பவம் ஒரு மாபெரும் நிஜத்தின் நிழலாக இருந்தது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்வது போல, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் நிழலாகவே இருந்தது. ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட மிருகங்களின் இரத்தத்தினாலான நியாயப்பிரமாண உடன்படிக்கையையும் கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் செய்யப்பட்ட நித்திய உடன்படிக்கையையும் ஒப்பிட்டு நன்மையானதை பற்றி கொள்ள நாம் ஆசரிக்கும் நினைவு கூறுதலானது நமக்கு அழைப்பு விடுவிக்கிறது. சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை எப்படி நடைமுறைக்கு வந்தது? யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி காளைகள் பலியிடப்பட்டன. மோசே அந்த இரத்தத்தில் பாதியை எடுத்து பலிபீடத்தின் மேல் தெளித்தார். மீதி பாதியை மக்கள் மேல் தெளித்தார். பின்பு தேவன் கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் நியமங்களையும் நாங்கள் கைக்கொண்டு நடப்போம் என்று ஜனங்கள் ஒருமனதாக வாக்குறுதி அளித்தனர். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களின் மாம்ச பலவீனத்தால் அந்த உடன்படிக்கையை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை. ஆதலால் மீண்டும் மீண்டும் பலிகள் செலுத்தப்பட்டன. இதையே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று மிக தெளிவாக எபிரேய ஆசிரியர் சொல்கிறார். இந்த மிருகங்களின் பலியை தேவன் அனுமதித்ததின் நோக்கம் ஜீவனுக்கு ஜீவன் என்ற தேவ நீதியின் அடிப்படையில் பாவங்களை முழுமையாக அகற்ற முடியாவிட்டாலும் அது ஒரு தற்காலிக மூடுதலாக இருந்தது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்கிற கோட்பாட்டை ஜனங்களுக்கு கற்பிக்க இது அவசியமாய் இருந்தது. ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்ட பாவ நிவாரண நாள் வரப்போகிற நிஜ பிரதான ஆசாரியர் யார் என்பதையும் அவர் ஒரே ஒரு முறை தன்னையே பலியாக்கப் போவதையும் முன்னறிவித்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லுகிறபடி நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியா இருந்தது. பழைய ஏற்பாட்டு கால பலிகளால் ஒருபோதும் மனிதனின் மனசாட்சியை பூரணப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் ஆசாரியர்கள் அன்றாடம் பலி செலுத்தினார்கள். வருடந்தோறும் பலி தொடர்ந்தது. ஒரு முறை செலுத்திய பலி போதுமானதாக இருந்திருந்தால் அவர்கள் அதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நிழல்களால் நிஜமான நிரந்தர பாவ மன்னிப்பை தர முடியவில்லை. அவைகள் அனைத்தும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கப் போகும் மெய்யான தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவையே நிரந்தர தீர்வாக சுட்டிக்காட்டின. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலியாக செலுத்தப்பட்ட மிருக ஜீவன்களின் இரத்தத்தை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது. இது ஒரு முறை மட்டுமே செலுத்தப்பட்ட பலி. இனி மீண்டும் மீண்டும் பலிகள் செலுத்த தேவையில்லை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கர்த்தர் இயேசு சொன்னது போல, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. விலங்குகளின் இரத்தத்தால் முடியாததை கிறிஸ்துவின் இரத்தம் சாதித்தது. இது என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்துகிறது. நாம் நினைவு கூறுதலில் பாத்திரத்தில் பங்கு பெறும்போது நித்தியமான நிஜமான கர்த்தர் இயேசுவின் பலி தற்காலிகமான பலிகளை மேற்கொண்டதை நாம் கொண்டாடுகிறோம். மேலும் நினைவு கூறுதலின் ஆசரிப்பில் தனது குமாரனின் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையை நிறுவியதன் மூலம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையை நிறைவேற்றி மிருகங்களின் பலியை முடிவுக்கு கொண்டு வந்து மீட்கும் பொருளை நிலைநிறுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இறுதிய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு உலகிற்காக கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கை.
இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.